ஹாய் கைஸ், நீங்கள் ஒரு அட்டகாசமான ஆக்ஷன், அட்வென்ச்சர், ஃபேண்டசி இசக்காய மாதிரி ஒரு அனிமே ட்ரை பண்ணோன்னா மறக்காம இந்த அனிமே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த அனிமே பேர் சூப்பர் கியூப். அண்ட் இந்த அனிமே ரீசெண்டாக தான் 2025 ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு 12 எபிசோடு தான் இருக்குது ஒரு சீசனுக்கு. சரி, அப்படி என்ன தான் இருக்குது, நான் போய் ஃபஸ்ட் எபிசோடு பார்த்தேங்க. ஃபஸ்ட் எபிசோடில் அந்த ஒரு ஃபைட்டு வரும் பாருங்க, சத்தியமாக சொல்கிறேன், தக்காளி தெறிக்க விட்டுருப்பாங்க அந்த ஃபைட்டை. அந்த ஃபைட்டில் ஆரம்பிச்சது தான் டோட்டலாக பார்த்து முடிச்சிட்டேன். அந்த அளவுக்கு தாறுமாறாக இருந்துச்சு. முக்கியமாக அதோட அனிமேஷன் ஒவ்வொன்றும் செதுக்கி வச்சுருப்பாங்க. உண்மையாலுமே இந்த மாதிரி அனிமேஷன் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த அனிமே நான் பார்க்கும்போது அப்படியே இந்த சோலோ லிவிங் ஃபீல் தாங்க வந்துச்சு. அதான் நம்ம சங்க எப்படி இருப்பான், ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருப்பான், பிளாக் கலர் ஹேர் இருக்குமா, அதே மாதிரி தான் நம்ம ஹீரோக்கும் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருப்பான், பிளாக் கலர் ஹேர் இருக்கும். கேரக்டர்லேருந்து ஸ்டோரி லைன் பார்க்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இது அது இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ஸோ அப்புறம் நம்ம சங்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் அந்த ஸ்னேக் கூட சண்டை போடுவான்ல, ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஃபஸ்ட் அந்த ஸ்னேக் கூட சண்டை போடுவான். அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஹண்டர்ஸ் கூட சண்டை போடுவான். அதே மாதிரி தான் இந்த இடத்துல 4 கேங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட சண்டை போடுவான். பார்க்கும்போது என்ன அதெல்லாம் தான் காப்பீடு எடுத்தியாங்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ஆனால் உண்மையாலுமே எல்லாம் ஒரே மாதிரி இருக்குதுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தா 2 வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம். ஒரு கோலை வீரனான கதை இது, அதுவும் சொல்கிறீங்க மாதிரி தான். சரி, இப்போ கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணுவோம். அந்த பொண்ணை நம்ம ஹீரோவை லவ் பண்ணும். ஸோ 2 பேத்துக்கும் ஒரு காதல் மலரும். இதுதான் நம்மளோட ஹீரோயின். இன்னொரு கேங்ஸ்டர் மாதிரி ஒரு பத்து இருப்பான். அவன் வந்து நம்ம ஹீரோயினையும் லவ் பண்ணுவான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது, நம்ம ஹீரோவை தான் பிடிக்கும். அதனால் அந்த கேங்ஸ்டருக்கு நம்ம ஹீரோ மேலே ஒரு செம்ம காண்டு. கண்ணு முன்னாடியே வச்சு நம்ம ஹீரோவை போட்டு குத்துவோம். இது எல்லாம் கதையில் நடக்கத்தானே, இதில் என்ன பெருசாக இருக்குது அப்படின்னு எல்லாத்துக்கும் தோணலாம். இப்போ தான் கதையை ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ தெரியாமல் அந்த பிரிட்ஜிலேருந்து அந்த தண்ணிகளை உளுந்து போயிடுவான். உளுந்து போனதில் தலைவன் ஆழத்துக்கே போயிடுவான். அப்போ தான் ஒரு கியூப் சும்மா பல்லன்னு மின்னிக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோவை என்னடா அது எடுத்து பார்த்தா அந்த கியூபுக்குள்ளே போயிடுவோம். பார்த்தா அந்த கியூபை பேசும். என்னடா கியூபை பேசுதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஷாக்கில் பார்ப்பானா, தலை நான் தான் அல்டிமேட் யூனியன் சிஸ்டம், இனிமேல் நான் உனக்கு அடிமையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுமா. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியாதடி, எங்கடா இருக்கிறோங்கிற மாதிரி பார்ப்பான். அப்புறம் அந்த கியூபை நம்ம ஹீரோக்கு ஒரு சில பவர்ஸ்லாம் கொடுக்கும். அதெல்லாம் வச்சு நம்ம ஹீரோ என்னென்னலாம் பண்ணுறான். அதுக்கு நடுவில் நம்ம ஹீரோயின் கடத்திட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி அதை காப்பாற்றினா இல்லையா, கடைசியில் நம்ம ஹீரோயினை காப்பாற்றினா இல்லையா அப்படின்னு நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல, நீங்களே போய் பார்த்துக்கோங்க. ஆனால் எனக்கு இந்த அனிமேல பிடிக்காத என்ன விஷயம்னா, கிளைமேக்ஸை மட்டும் சப்புன்னு முடிச்சிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் பரபரப்பாக போயிட்டு இருந்தது, திடீர்னு கிளைமேக்ஸை மட்டும் ஒரு ஹை பேத்திட்டு முடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, சப்புன்னு முடிச்சிட்டாங்க. அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் எனக்கு ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.